ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களுக்கு பத்திரிப்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட்டில் போட்டு லோ நெக் வச்சு கோட் காலர் வச்சு இந்த காலர் பண்ணியிருக்காங்க. நம்ம கஸ்டமர் வந்துட்டு சேம் இதே மெத்தடில் நமக்கு வந்துட்டு எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸில் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த நார்மல் ப்ளவுஸில் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணால் எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பண்ணலாம். இப்போ வந்துட்டு நார்மல் ப்ளவுஸில் இந்த பேக் க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு க்ளோசிங் ஓப்பன், ஃபுல் ஓப்பனு வித்து இதுலேருந்து இது வரைக்கும் காலர், பேக்கும் ஃபுல் ஒன் காலர் வரும். இதில் வந்து பிரின்சஸ் கட் போட்டிருந்தாங்க. நம்ம பிரின்சஸ் கட் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ்லேயே என்ன பண்ணுறது, இப்போ நார்மல் ப்ளவுஸ் அளவுலேயே என்ன பண்ணலாம், அதாவது அளவு எடுக்காமல் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இப்போது அளவு ப்ளவுஸில் கழுத்தோட அகலம் இவ்வளோ தான். நாம் கழுத்தோட அகலம் இதை விட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதே போல் ஷோல்டரோட அகலம் இதுதான் மார்க்கு. நம்ம காலருன்றதால ஷோல்டரோட அகலத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு இந்தாண்ட எக்ஸஸாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு பட் இது வந்துட்டு ஆமோலோட லென்த்து, இதில் வந்துட்டு இந்த 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 இது தான் இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி இதில் கிராஸ் எடுத்து இந்த பெண்ட் எடுத்துகிட்டு போகணும். சேம் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் வந்து இந்த பெண்டு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு 2 இன்ச்சு இந்த கார்னர், அதாவது இந்த மேலேருந்து கீழே கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவில் ஒரு மார்க் போட்டு இந்த கவு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு சேம் நார்மல் ப்ளவுஸில் என்ன நம்ம இங்கே மார்க் பண்ணுவோமோ அதே தான் நம்ம இதுலேயும் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து பிரின்சஸ் கட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சென்டர் டாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் டாட்டுக்கு நம்ம அளவு வச்சு இந்த ஆமோல் டாட்டுக்கும் இதையும் நம்ம சென்டர் டாட் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது ஆமோல் டாட்டை அப்படியே கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணி இந்த சென்டர் டாட்டில் ஜாயின் பண்ணணும். அது பண்ணிட்டாலே நம்ம ஆஸ் யூஷுவல் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மாதிரி வந்துடும். சரிங்களா? இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம், சிம்பிளாக. இப்போ இதில் பிரின்சஸ் கட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம சென்டர் டாட் பிடிக்க போகிறோம், இந்த ஆமோல் டாட் பிடிக்க போகிறோம், 2 டாட்டையும் ஒன்றா சேர்த்துட போகிறோம். இது சேர்த்துட்டாலே நம்ம பிரின்சஸ் கட் மெத்தடில் வந்துடும். நம்ம எக்ஸஸாக ஒன்று பண்ண போகிறது என்னதுன்னா, இந்த சைட் டாட் மட்டும் போட போகிறோம், அவ்வளோதான். இந்த காலரு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ. இதில் பேக் மட்டும் சொல்லாத விட்டுட்டேன். பேக்கோட அந்த கீழே மட்டும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த கிராஸ் எடுத்துக்கணும். இந்த 1 இன்ச் வந்து கீழே இறக்கிட்டு 1 இன்ச் வந்துட்டு கிராஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. இப்போது இந்த ஃப்ரண்ட்டோட இந்த டாட் போட்டாச்சு. எப்படி டாட் போட்டிருக்கோம்னா, இங்கே திருப்பி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த டாட் எப்படி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அந்த பிரின்சஸ் கட்லேயே நம்ம போட்டோம்னா, அடுத்தது வந்துட்டு இது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணக்கூடாது. காலரை நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது அந்த காலர் ஷேப்பு கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோல்டர் லாக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு, ஷோல்டர் லாக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம காலர் ரெடி பண்ணிடணும். இதை காலர் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு கை ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இந்த காலர் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ காலர் மார்க் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலர் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இதை இப்படி போட்டு இதை ஸ்ட்ரெயிட் இப்படி கொண்டு போவோம். இப்படி ஸ்ட்ரெயிட் கொண்டு போகும்போது இங்கே பெண்ட் ஆகும். இந்த பெண்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் வந்துடும். இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கொண்டு போயிட்டு நம்ம இந்த காலர் மார்க் பண்ணணும். அது பேப்பர் பேஸ்டிங் போட்டு மார்க் பண்ணணும். இப்போ அந்த பேப்பர் பேஸ்டிங் போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு பேப்பர் பேஸ்டிங்கில் 3 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டு நம்ம வச்சுக்கணும். இந்த 3 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே தான் இதுலேருந்து அந்த ப்ளவுஸோட நம்ம அந்த கழுத்தோட பகுதியை அளவு பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி பெண்ட் பண்ணி, இப்போது இது ஷோல்டர், பேக் ஷோல்டரோட ஜாயிண்ட்டு, இந்த பீஸ் இப்படி பெண்ட் பண்ணி வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு இங்கே மார்க் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்டு இந்த பெண்டு, அப்புறம் வந்துட்டு இதுக்கும் சென்டர், அதாவது ஷோல்டருக்கும் அந்த லாஸ்ட் எண்டுக்கும் சென்டர் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ரெண்டுமே மார்க் பண்ணலாம். இருங்க. இது வந்துட்டு நம்ம பேக் ஷோல்டரோட நீட்டம், இது வந்து ஃப்ரண்ட்டோட நீளம், இதுவும் ஃப்ரண்ட்டோட நீளம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டரு. இங்கே எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா வந்து இதை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கோம். இந்த எக்ஸஸ் ஏதாவது இதுவாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணல, எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கிறது நல்லதா வச்சுது. அது எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போது இதில் எப்படி அந்த ஷேப் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு அதாவது நம்ம கழுத்து பகுதியில் இந்த சென்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிறோம். இந்த கீழே இறக்கிட்டு இதிலிருந்து இந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம ஒரு ஷேப் எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த கார்னர் தான் நமக்கு முக்கியம். அதாவது தான் நம்ம 1 இன்ச்சு சேர்த்து போட்டிருக்கோம். இந்த கார்னர் ஷேப் கொண்டு வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போது இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போது அந்த மார்க் போட்டுட்டோம். மார்க் போட்ட ஷேப் எடுத்தாச்சு. ஷேப் எடுத்ததில் நாம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி எடுத்ததை நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு இதோட ஃபேப்ரிக் ஆப்போசிட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். சாரி கொடுக்கலாமா இல்லை பார்டர் பீஸ் கொடுக்கலாமான்னு பார்த்துருக்கேன். பார்ப்போம். இப்போது இதை வந்து அயன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து மடிச்சு தைச்சிட்டோம். அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் மடிச்சு தைச்சிட்டு மேல் பக்கம் வந்துட்டு உள்ள லைனிங் வச்சு இந்த பெண்ட் பக்கத்துலேருந்து லைனிங் வச்சு தைச்சி திருப்பிட்டு நம்ம மேல் தையல் போடணும். மடித்து தையல் போடக்கூடாது. அதாவது அவுட்டரில் தையல் போடாமல் மேல் தையல் போட்டிருக்கோம். மேல் தையல் போட்டு
இது ஃபினிஷிங்கை ரெடி பண்ணுறோம். இது திருப்பிட்டு இது அழகாக தச்சு திருப்பிடுறோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதோட சென்டரை நம்ம மடித்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் வச்சு, அதாவது ஷோல்டரோட சென்டரில் வச்சு, அதாவது பேக்கோட சென்டர் வச்சு இந்த சென்டர் ஜாயின் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு இது வந்து இன்சைடில், அதாவது அவுட் சைடில் தான் ஜாயின் பண்ணணும். ஒன் சைட்லேருந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பேக் சைடில் ஒன் சைட் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெளியில் விட்டுறோம். இந்த எக்ஸஸாக வரதை நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு ஊக்குப்பட்டி இந்த எக்ஸஸ் வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திருப்பிக்கும், உள்ள போயிடும். நம்ம கட் பண்ணிட்டா அதோட இது மாறிடும். அடுத்தது இந்த பக்கம் இருந்து ஒரு தையல் போட்டு போகலாம். ஒன் சைட் ஜாயின் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம். எதுவுமே இழுக்கக்கூடாது, எதுவுமே அழகாக கொண்டு வந்தாலே அதோட இடத்துக்கு கரெக்டாக அது வந்துடும். இழுக்காமல் அழுங்காமல் குழுங்காமன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் இந்த பெண்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஷேப் திரும்புறதுக்காக இந்த பெண்டெலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெண்டு, இந்த பெண்டு, இந்த பெண்டு, இந்த பெண்டு, இந்த பெண்டு, இந்த பெண்டு. ஓகேவா? கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதை படிமானம் வச்சு இது மேல் தையல் போடலாமா? ஓகே, மேல் தையல் போடுறோம். இந்த எக்ஸஸை கட் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த பக்கம் ஸ்லீவு லாஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு ஓகே. இந்த சென்டர் இந்த ஷோல்டரோட பேக் சைடில் வச்சு நம்ம கொண்டு வரணும். அதாவது அது மேலேயும் போகாமல் கீழேயும் நிற்காமல் அழகாக கொண்டு வரணும். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடம் இப்படி வந்துடும். இதை அயன் பண்ணி காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். அயன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம காலரை அயன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு, அதாவது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஸ்லீவு எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு பக்காவாக ஒரு பொம்மையில் போட்டு பார்க்கலாம். அதாவது இந்த பக்கம் அழகாக ஃபோல்டிங் வந்துட்டு இதுக்கும் பாதியில் கரெக்டாக உட்கார மாதிரி பண்ணணும். இன்னொரு 1/2 இன்ச்சு கூட நம்ம அகலம் கம்மி பண்ணோம்னா இந்த பெண்ட் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போது இது வந்து பாடி லூஸ், சின்ன பாடி லூஸ்ன்றதால ஒரு 2.5 கலர் வச்சுருக்கலாம். 3 இன்ச்சு வச்சது கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்க பாதி தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது இது வந்துட்டு இங்கே இப்படி உட்காந்துக்கும், இதுவும் இங்கே உட்காந்துக்கும். இதுக்கு மேலே தான் நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்க போகிறோம். இதில் எல்லாமே பாதி ஜாயிண்ட் ஆகும். நம்ம எவ்வளோ லைட்டாக கொண்டு போயிட்டு அதை ஷேப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? வணக்கம். இப்போது நம்ம இந்த ப்ளவுஸ் தச்சாச்சு. நம்ம இந்த டாயில் போட்டிருக்கிறதால இந்த சைடெலாம் கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது. இப்போது இந்த காலரு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது கரெக்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் தச்சுருக்கேன் இந்த மெத்தடு. ஃபைனலி நம்ம வந்து இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். இந்த டாயில் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இந்த பொம்மையில் போட்டிருக்கிறதால கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது. இன்னும் நம்ம அந்த ப்ராப்பர் பொம்மை இன்னும் வாங்கலை. ஓகேங்களா? இந்த நெக்கு ஷேப்பு, காலர் ஷேப்பு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இதை தனியாக எடுத்து மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பொம்மையிலேருந்து கழட்டி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஃபிட்னஸ் பார்த்துக்குங்க. இந்த பார்டர் வந்துட்டு இது பார்டரில் கொடுத்ததால வந்துட்டு கொஞ்சம் அந்த ஷேப்னஸ் பெண்டாக தெரியும். இதே நம்ம ப்ராப்பர்னே வருது. இந்த பீஸ்லேயே நம்ம கொடுத்தோம்னா இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த ஃபிட்னஸ் வந்து சூப்பராக தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம கஸ்டமர் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் பட்டி வச்சு பிரின்சஸ் கட் மாதிரி கொண்டு வந்து இதில் வந்துட்டு நம்ம காலர் வச்சுருக்கோம். பட் அந்த ஃபோட்டோவில் ஏற்கனவே காட்டின அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நெக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் லென்த்தும் அதிகமாக இருக்கும், நெக்கும் டீப் அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஃபினிஷிங்கும் சூப்பராக தெரியும். நமக்கு வந்துட்டு இது நார்மல் ப்ளவுஸ் அளவில் நம்ம இந்த காலர் நெக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.